ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.6 கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அதில் 5th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு டேர்ம், பி இஸ் ஈக்குவல் டு ஒரு டேர்ம் கொடுத்துட்டு தென் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி 1/a மைனஸ் பி மைனஸ் 2b/a² மைனஸ் b² பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட் இந்த என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அந்த டேர்ம் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 1/a மைனஸ் பி மைனஸ் 2b இது என்னது a² மைனஸ் b². அப்போ இது என்னது a + b a மைனஸ் b அதை எழுதிக்கலாம். ஸோ a + b a மைனஸ் b. இப்போ நம்ம இது ரெண்டுத்துக்கும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். சேமாக இல்லையா, நம்ம இப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ இந்த ரெண்டுத்துலையும் எது காமனாக இருக்குது? a மைனஸ் b காமனாக இருக்கா? அப்போ a மைனஸ் b ஒரு டேர்மு, ரிமைனிங் என்ன இருக்குது? a + b. அப்போது a மைனஸ் பியும் a + பியும் சேர்ந்து தான் இதோட எல்சிஎம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே a மைனஸ் b மட்டும் இருக்குது. அப்போ இங்கே a + பியை வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம டிவைட் பண்ணுறப்போ கீழே a + b வந்துருச்சு. ஸோ மேலே நம்ம a + b போடுறோம் மைனஸ் இந்த 2bக்கு எதை மல்டிப்ளை பண்ணணுமா? எதுவுமே தேவையில்லைன்னா ரெண்டுமே இங்கே இருக்குது, a + b a மைனஸ் b. அப்போ ஜஸ்ட்டு நம்ம 2b மட்டும் போட்டால் போதும். இப்போது b மைனஸ் 2bனா என்னது? அது மைனஸ் பியா? அப்போது a மைனஸ் b டிவைடட் பை 1a மைனஸ் b இன்ட்டு a + b. ஸோ b மைனஸ் 2bங்கிறது மைனஸ் b. அதை நம்ம போட்டதுக்கப்புறமா இந்த a மைனஸ் b இந்த a மைனஸ் b நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 1/a + b இது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதை எடுத்து நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஏவும் இருக்குது பியும் இருக்குது. ஸோ நம்ம 1/a + b மட்டும் கண்டுபிடிக்கலாம். ஸோ 1/a + b கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் a + b மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நம்ம அதை 1/, பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே a இருக்குது, இங்கே b இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? அப்படின்னா a + b இஸ் ஈக்குவல் டு 2x + 1 divided by 2x minus 1 plus 2x minus 1 divided by 2x plus 1. ஸோ கீழே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா வேறு இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் தான் எடுக்கணும். எல்சிஎம் வந்துட்டு காமனாக எதுவுமே இல்லை. ஸோ ரெண்டு டேர்முமே நம்மளுக்கு வரும் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு. ஸோ 2x minus 1 2x plus 1 தான் நம்மளோட எல்சிஎம். ஓகேவா? ஸோ 2x minus 1 2x plus 1 தான் நம்மளோட எல்சிஎம். ஸோ இங்கே 2x minus 1 இருக்குது. அப்போ இன்டூ 2x plus 1 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுமா? அப்போ இங்கே என்ன இருக்குது? 2x plus 1 ஆல்ரெடி இருக்குது. இன்னொரு 2x plus 1 போட்டிங்கன்னா என்னது? 2x plus 1 த ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். அதே மாதிரி இங்கே கீழே 2x plus 1 இருக்குது. 2x minus 1 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோமா? அப்போ இங்கே 2x minus 1 இன்னொரு வாட்டி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 2x minus 1 இன்டூ 2x minus 1 2x minus 1 த ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது, அதை நம்ம பண்ணலாம். a + b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா, a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா ரெண்டுமே உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு வாட்டி எழுதுவா? ஸோ a + b த ஹோல் ஸ்கொயர்னா a² + 2ab + b². a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்னா a² மைனஸ் 2ab + b². ஸோ இந்த ரெண்டுமே நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா a² அப்படின்னா என்னது? 2 இன்ட்டு 2x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 4x² ப்ளஸ் 2ab. ஸோ ப்ளஸ் 2 இன்ட்டு 2x. ஓகேவா? 2 இன்ட்டு 2x இன்ட்டு 1 இதுதான் வந்துட்டு 2ab. அப்போ ஆட் பண்ணால் என்னது? மல்டிப்ளை பண்ணால் 4x. ஸோ 4x ப்ளஸ் b² வந்துட்டு 1 தான். இப்போ இங்கே வந்து என்னது? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு a². ஸோ அதே தான் 2x த ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா 4x² மைனஸ் 2ab. அப்படின்னா அதே தான் இங்கேயும் வரும். ஸோ மைனஸ் 2 இன்ட்டு 2x இன்ட்டு 1 போட்டிங்கன்னா மைனஸ் 4x ப்ளஸ் b². ஸோ டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? a மைனஸ் b a ப்ளஸ் பின்னு இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா? அது a² மைனஸ் b². அப்போ a² மைனஸ் b². இதான் அதோட ஃபார்முலா. இப்போ ஏதாவது ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியுதான்னு பார்த்தீங்கன்னா 4xம் மைனஸ் 4xையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். இது என்னது? 8x². 4 + 4 8x². 1 + 1 வந்துட்டு 2 டிவைடட் பை இது என்னது? 4x² மைனஸ் 1.
இப்போ இதில் வந்துட்டு 2 வந்து காமனாக எடுக்கலாமா? எடுத்தோம்னா 8 டிவைடட் பை 2 என்னது? 4x ஸ்கொயர் ப்ளஸ் 2 போயிடுச்சுன்னா 1 டிவைடட் பை 4x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே என்னது? a ப்ளஸ் பியா? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? 1 பை a ப்ளஸ் பி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ 1 பை a ப்ளஸ் பினா என்னது? அப்படியே இந்த டேர்ம் வந்துட்டு 1 பைன்னு போடுவீங்க. ஸோ அப்படின்னா என்ன ஆகும்? அப்படியே ரெசிப்ரோகேட் ஆகி கீழே இருக்கிற டேர்ம் மேலே வந்துடும். 4x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை மேலே இருக்கிற டேர்ம் கீழே வந்துடும். 2 இன்ட்டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா? இது உங்களுக்கு எப்படின்னு புரிஞ்சிச்சுல? இந்த ஹோல் டேர்மும் 1 பைல போடுறப்ப கீழே வந்துடும். ஸோ இந்த இப்படி நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணுறப்ப கீழே இருக்கிற டேர்ம் மேலேயும் மேலே இருக்கிற டேர்ம் கீழேயும் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். இதுக்கு மேலே அதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம 6th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் a is equal to x by x plus 1, b is equal to 1 by x plus 1, ப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டேர்ம் கொடுத்துட்டு நம்ம இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிற டேர்மை LHS மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குது? a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்லாம் இருக்கா? ஸோ நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு a ப்ளஸ் பி, அப்போது x by x plus 1 plus 1 by x plus 1. ஸோ டினாமினேட்டர் சேமாக தான் இருக்கா? அப்போ x plus 1 அப்படியே போட்டுருங்க. நியூமரேட்டர் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா x plus 1 வந்துடும். இதே மாதிரி தான் நம்ம a மைனஸ் பியும் பண்ண போகிறோம். ஸோ a மைனஸ் பி என்னது? x by x plus 1 மைனஸ் 1 by x plus 1 is equal to, அதே தான் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 1. ஸோ ஏ ப்ளஸ் பி பண்ணிட்டோம், ஏ மைனஸ் பி பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம ஏ டிவைடட் பை பியும் பண்ணிடலாமா? ஸோ ஏ டிவைடட் பை பினா என்னது? எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இது நம்ம நிறைய டைம் பண்ணியிருக்கோமா? இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த டேர்மை நம்ம மல்டிப்ளிகேஷனில் போட்டுட்டோம்னா எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ, மல்டிப்ளிகேஷனில் போட்டால் என்ன அர்த்தம்? எக்ஸ் ப்ளஸ் 1 மேலே வந்துடும், 1 கீழே வந்துடும். கரெக்டா? ஸோ டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆகிறப்போ ரெசிப்ரோகேட் ஆகி எக்ஸ் ப்ளஸ் 1 கீழே வந்து ஜஸ்ட் 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்ட்ரைக் அவுட் ஆகி நம்மளுக்கு வெறுமனே எக்ஸ் மட்டும் கிடச்சிருக்கு. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? டிவிஷனில் இருக்கிறப்ப மல்டிப்ளிகேஷன் ஆகிறப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 மேலே போயிடும், 1 கீழே வந்துடும். எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸ்ட்ரைக் அவுட் ஆகி நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம இப்போ LHSல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ LHSல என்ன இருக்குது? ஏ. ஸோ ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பின்றது என்னது? x plus 1 by x plus 1 the whole square plus x minus 1 by x plus 1 the whole square divided by a divided by p வந்து நம்ம எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி x அப்படின்ட்டு வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம உள்ள தனித்தனியாக பண்ணலாம். ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்கா? இதை நம்ம மேலே ஸ்கொயர் கீழே ஸ்கொயர்னு தனித்தனியாக ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இப்போ தான் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் போட்டுடுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு டினாமினேட்டரில் சேமாக இருக்கா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டினாமினேட்டர் சேமாக வச்சுட்டு மேலே என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னா என்னது? இந்த டிவைடட் பை எக்ஸை வந்து இங்கே போட்டுருங்க மறக்காமல். இப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தான் நம்ம திருப்பி பண்ண போகிறோம். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab என்னது? 2x ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ 2x ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடுது. 2x ஸ்கொயர் இருக்கா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டு 2x ஸ்கொயர். 1 + 1 வந்துட்டு 2 டிவைடட் பை, ஸோ இது வந்துட்டு எக்ஸா? இப்போ இதை நம்ம எப்படி பண்ணலாம்னா, இது எக்ஸ் பை 1ன்ட்டு இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது அப்படியே ரெசிப்ரோகேட் ஆகி 1 மேலே போயிடும், எக்ஸ் கீழே வந்துருமா? அப்போ இந்த டேர்மும் சேர்த்தாப்புல டினாமினேட்டரில் வந்துடும்.
ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸ் கீழ இருக்கு. எக்ஸ் பை 1ன்னு கன்சிடர் பண்ணிட்டு நம்ம ரெசிப்ரோகேட் பண்றப்போ இன்டூ 1 பை எக்ஸ் அப்படின்ட்டு வரும். கரெக்ட்டா? இந்த 1 மேல போயிட்டு எக்ஸ் கீழ வரும். ஸோ அந்த எக்ஸ நான் இதோட போட்டுடுறேன். இப்ப 2 மட்டும் நான் காமனா எடுத்துடுறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ். கரெக்ட்டா? அத நம்ம கரெக்ட்டா ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ எல்ஹெச்எஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்துட்டு ஆர்ஹெச்எஸ்ல வந்துருச்சு. ஸோ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோமா? அப்ப ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? உங்களுக்கு இந்த 2 சம்மு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாமா? தேங்க் யூ.